பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். அருமையானவர்களே, 1 சாமுவேல் 2:30 என்னை கனம் பண்ணுகிறவர்களே நான் கனம் பண்ணுகிறேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை கனவினாட செய்வேன். இன்னைக்கு மக்களே, இறை மக்களாக இருக்கிறீங்க, இறைவனை வழிபடுவதாக இருக்கிறீங்க. ஏதோ பேருக்காகவோ 4 பேர் பார்க்குறவங்கள உண்மையாகவே நீங்கள் தேவனை கனம் பண்ணுறீங்களா? மத்திய 15 நீங்கள் 6-9 படிக்கும் போது இந்த ஜனங்கள் தன் உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுவாங்க. இதயம் தூரமாக, வாயிலே துதிக்கிறோம், பாடுகிறோம், ஆராதிக்கிறோம், ஆனால் நம்ம இதயம் தூரமாக இருக்கிறது. சில படைப்பாங்க, கோயில் குளங்கள்லாம் போய் வருவாங்க. அவங்க ஒரு சடங்காக செய்கிறவங்க தெரியல, அது உள்ளான மனசுலேருந்து அதை செய்யணும் அப்படின்றது தான் அதனுடைய நோக்கம். இங்கே ஏலி என்கிறவர் இறை பணியை செய்கிறார், அவருடைய பிள்ளைகளும் செய்கிறாங்க. ஆனால் இறை பயம் இல்லை. ஏலி தன் பிள்ளைகளுடைய தவறை கண்டிக்கலை, அவனை புத்தி சொல்லவில்லை, சரி பிள்ளைங்க தானே என்று. அப்போ ஆண்டவர் கோவம் வருது, என்னை பார்க்கலும் உன் பிள்ளைகளை மதிப்பானே. இப்போ சொல்கிறாரு, நம்ம தேவனை விட தன் பிள்ளைகளுக்கோ தன் குடும்பங்களுக்கோ தன் சார்ந்ததுக்கோ தன் பொருளோ நீங்கள் அதில் முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க, அதுதான் நமக்கு வினையாக மாறும். நிறைய பேர் ஆண்டவரை எப்படி கனம் பண்ணுது, எதை செய்தாலும் அவர் நாமம் மகிமைக்கென்று செய்கள், புசித்தாலும் குடித்தாலும் தேவநாமம் மகிமைக்கென்று செய்கள். அப்போ நீங்கள் தேவநாமம் மகிமை என்று கனப்படும் எதை செய்தாலும், அதை சங்கீதக்காரர் சொல்கிறார், எங்களுக்கல்ல உங்கள் நாம மகிமை. நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கு துதியும் ஸ்தோத்திரம் போகணும், எதை செய்தாலும் அவர் நாம மகிழ்படணும். அப்போ ஏன்னா எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர் அவர். நீங்கள் பெற்றுக்கொண்டது, வாழ்ந்திருப்பது, மேன்மையாக இருப்பது, இவையெல்லாம் நீ அடைந்து மகிழ்ந்திருப்பது எல்லாம் அவருடைய செயல். ஆனால் நீங்கள் அவருக்கு மகிமை கொடுக்காத, அவரை கனம் பண்ணாத, எது செய்தாலும் அது அவருக்கு எரிச்சலாக மாறுகிறது. நீதிமொழிகள் 3:9 சொல்லு, உன் பொருளாலே உன் விளைவின் பலனாலே கர்த்தரை கனம் பண்ணு. அப்போ உங்கள் பொருளும் உங்கள் விளைவின் பலனும் இறைவனுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும், அது கனப்படுத்த வேண்டியதாக இருக்க வேண்டும். அப்போ இறைவனுக்கு எப்படி பண்ண முடியும்? ஒரு கார் நான் வச்சுக்கலாம், இந்த காரை நான் எனக்கு மாத்திரம், என் குடும்பத்துக்கு மாத்திரம் இல்லை, அது என்னை சார்ந்த என் மக்களுக்கு. ஏன்னா அதை கொடுத்தது யாரு? அதை கொடுத்தது யார்? இறைவன். ஆமாவா? அப்போ நான் போதகராக இருக்கிறேன், இப்போ எனக்கு விசுவாசி வந்து உதவி கேட்குறாரு, ஐயா அந்த காரை கொடு, இல்லை கர்த்தர் எனக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லும் போது இறை சாயலாக இருக்கிற மனிதனை நம் கனவீனம் பண்ணுகிறோம். ரோமர் 12:9 சொல்லுது, நீங்கள் சகோதர சிநேகத்தில் நிலைத்திருங்கள், கனம் பண்ணுவதிலே முந்திக் கொள்ளுங்கள். அடுத்தது நம்ம ஒருத்தரை பார்த்து கனம் பண்ணுவதில்லை, அவர்கள் பெருமையாக பேசுவதில்லை, புகழ்ந்து சொல்வது. இன்னைக்கு அந்த மரியாதைன்றது பார்க்க முடியலங்க. பெரியவர்களை மதிக்கவும், சகோதரர்களை மதிக்கவும், பெரியவர்கள் வரும்போது எழுந்து நிற்கவும், அது மாதிரிலாம் இல்லை. அப்படி நீ செய்யும் போது கிட்டத்தட்ட தன்னை கண்ணுக்கு தெரியாத இறைவனை கனம் பண்ணுவதாக அது அர்த்தம். நீ பெரியவர் கொடுக்குற கனம், மூத்தர்கள் கொடுக்குற கனம், உடன்பிறந்தார் கொடுக்குற மரியாதை. சில பார்த்தீங்கன்னா தன்னோட வயசுக்கு மிஞ்சி, அதான் மிஞ்சின நீதிமானாக மிஞ்சின துஷ்டனாக இருக்காது. அப்போது நீங்கள் மிஞ்சின ஆளாக இருக்கப்படாது. உன்னுடைய காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள்லாம் பண்ணணும். பெரியவருடைய ஸ்தானத்தில் நில்லாது, அந்த பெரியவருடைய ஸ்தானத்துக்கு போய் அந்த அவருக்கு வர வேண்டிய மதிப்பை திருடவோ கெடுக்கவோ கூடாது. அதே போல் பெற்றார் இருக்காங்களா, பெற்றாருக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணு, அப்பொழுது உன் ஆயுஷ் நாட்கள் இருக்கும். நிறைய பேர் பெற்றவங்க வயசானா அறிவில்லாத இருந்தால் அவங்கள உதாசீனப்படுத்துவது, அலட்சியமாக பேசுவது, தகப்பனையும் தாயையும் தூஷிக்கிறவனுடைய கண்கள் நதியின்காக பிடுங்கொண்டிருக்கு. அப்போ கடவுள் என்ன செய்கிறாருங்க, பூமியில் வைத்திருக்கிற மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை. ஒருத்தர் ஏழையாக இருக்கிறான், தரித்திரனாக இருக்கிறான், அவனை உதாசீனமாக இல்லை, ஒரு பணக்கார ஐஸ்வர்யம் அவனுக்கு கனம் இல்லை. அப்போ அந்தந்த மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கனத்தை நாம் செலுத்தும் போது கண்ணுக்கு தெரியாத அது இறைவனுக்கு செலுத்துவதாகத்தான் அர்த்தம். நீங்கள் இந்த ஏழைக்கு, இந்த சிறியருக்கு எதை செய்கிறீர்களோ அது எனக்கே செஞ்சீங்கன்றார். அப்போ ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். அப்போ ஏழை மேலே இறக்க வைக்கிறவன், ஏழைக்கு கொடுக்க மரியாதை கொடுக்க, அவங்களோட உரிமையை நிலைநாட்டுகிறவன் தான் இறைவனுக்கு கொடுப்பதாக. மக்களே, நீங்கள் பிறரை மதிக்கவோ கனம் பண்ணவோ, அவங்களுடைய மரியாதையை கெடுக்காமல் அவங்க மரியாதைக்குரிய மதிப்பை கொடுக்கவோ நாம் முற்படும் போது கண்ணுக்கு தெரியாத தேவனை நீங்கள் கனம் பண்ணுகிறீர்கள். அதான் வசனம் சொல்றது, கனம் பண்ணுவதிலே நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். ஆண்டவர் என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். அப்போது ஆண்டவர் ஒரு ஏழை சாயலாய் வருவார், பரதேசி சாயலாய் வருவார், நீ பிடிக்காத ஆளாய் வருவார். அவங்களுக்கு உதவி செய்வது நீங்கள் உதாசீனப்படுத்தி அவங்களை அவமானப்படுத்தும் போது சொல்கிறேன், இந்த ஏழைக்கு நீங்கள் எதை செய்தீங்களோ அது எனக்கே செய்தீர்கள். அவங்கள நீங்கள் உதாசீனப்படுத்தினா அது கடவுளை அவங்களை கனம் பண்ணினா இல்லை கடவுளை கனம் பண்ணுகிறது போல. அப்போ கனம் பண்ணுகிற ஒரு ஆட்களாய், மரியாதை கொடுக்குற ஆளாய், மரியாதையை நிலைநாட்டுகிற ஆளாய் இருக்கும்போது பூமியில உங்களை கர்த்தர் கனம் பண்ணும். என்னை கனம் பண்ணுகிறவர்களை
நான் கனம் பண்ணுவேன். தேவன் உங்களை கனம் பண்ணுவார், உங்களை ஆசீர்வார். யாரையோ நீங்கள் மரியாதை குறைவோ அலட்சியமோ நடந்து கொண்டிருந்தால் நீங்கள் மனம் திரும்பி எல்லாரையும் மதிக்கக்கூடிய அவங்களுடைய உரிமைகளை நீங்கள் நிலைநாட்ட முயற்சி பண்ணி பாருங்கள். உங்கள் உரிமையும் உங்கள் கனமும் அது நிலைத்திருக்கும். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.